TV, enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, பசியே இராது, வாழ்வு தரும் உணவு நானே, வாழ்வு தரும் உணவு நானே என்று கூறுகிற ஆண்டவரே, கூறுகின்ற ஆண்டவரே, உம்மை நாடி வருகிறோம், உம்மை நாடி வருகிறோம், உம்மை தேடி வருகிறோம், உம்மை தேடி வருகிறோம். இயேசுவே, இயேசுவே, வாழ்வு தரும் உணவை, வாழ்வு தரும் உணவை எங்களுக்கு அன்றாடம் தாரும், எங்களுக்கு அன்றாடம் தாரும். நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே எனது உடலை உண்ணும் எவரும் பசிய
அறிந்திடா எனது உடலை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தீர்ந்திடார். நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம், என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பேன். நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யூதர்கள் இயேசுவை பார்த்து, எங்கள் முன்னோர்கள் மன்னாவை உண்டனர், நீர் எங்களுக்கு எத்தகைய அரும் செயலை காட்டுகிறீர் என்று கேட்டார்கள். இதற்கு முன்னால தான், இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால தான் இயேசு 5000 பேருக்கு அற்புத விதமாக அப்பத்தை பலுக செய்து உணவளித்தார். இதை உண்ட பிறகு அவள் என்ன கேட்கிறார்? மோசே எங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா என்ற உணவை கொடுத்தார், நீர் எங்களுக்கு என்ன அரும் பெரும் செயல் செய்கிறீர் என்று கேட்கிறார்கள். உணவை உண்ட பிறகு இப்படி ஒரு கேள்வியை கேட்பது எவ்வளவு அபத்தமானது. இயேசு சொல்லுகிறார், இந்த மன்னாவை கொடுத்தது மோசே அல்ல, வானக தந்தையே மன்னாவை பொழிந்தார். என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு தாகம் எடுக்காது என்று இயேசு தெளிவாக கூறுகிறார். இந்த மன்னா எப்பேற்பட்ட உணவு, அது எப்படி இருந்தது என்பதை பற்றி
த லெஜெண்ட் ஆஃப் த ஜூஸ் என்ற நூலில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த மன்னாவை உண்டவர்கள் அதை பற்றிய தங்களுடைய அனுபவத்தை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மன்னா ஒரு நாளைக்கு எடுத்து வைத்தால் அது அழியாமல் கெட்டு போகாமல் இருக்கும். காலையில் அவருடைய கூடாரத்துக்கு முன்னால் மன்னா என்ற ஒரு விதமான உணவு பொழியும். அதை இவர்கள் பொறுக்கி எடுத்து அதில் இருக்கின்ற தோலை அகற்றி அதை உணவாக உட்கொள்வார்கள். காலையில் அதை உணவாக உட்கொள்வார்கள், மதியம் அதை உணவாக உட்கொள்வார்கள், மாலை அதை உணவாக உட்கொள்வார்கள். ஒரு நாள் இரவு அதை வைத்திருந்தால் அது புழு பிடித்து கெட்டு போய்விடும். ஒரு நாளைக்கு மேலே அது இருக்கவே இருக்காது. அடுத்த நாளைக்கு வைத்து கொள்ளலாம் என்று அவர்கள் எடுத்தால் அது பூச்சி பிடிச்சி கெட்டு போய்விடும். ஆனால் ஓய்வு நாளுக்கு மட்டும் அது அழியாமல் அப்படி இருக்கும். ஓய்வு நாளைக்கு முந்தின நாள் 2 நாளைக்கு வேண்டிய உணவை அவர்கள் சேகரித்து கொள்வார்கள். அன்று மட்டும் அந்த உணவு அழியாது அப்படியே இருக்கும். ஏனென்றால் ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது. எனவே ஓய்வு நாளுக்கும் சேர்த்து 2 நாளைக்கு வேண்டிய உணவை அவர்கள் சேகரித்து கொள்ளலாம். ஆனால் மற்ற நாட்களிலே 2 நாள் 3 நாள் 4 நாளைக்கு வேண்டிய உணவை சேகரித்து வைத்தால் அது அந்த இரவிலேயே கெட்டு போய்விடும். ஏன் இவ்வாறு இது கெட்டு போய்விடுகிறது? 2 காரணங்கள். ஒன்று, அன்றைக்கு உணவை கடவுள் மக்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஜெபத்தில் நம்ம சொல்றோம் பாருங்க, எங்களுடைய அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய உணவை கடவுள் தருகிறார். ஆகவே கடவுள் பராமரிக்கிற கடவுள், அன்றைய உணவை நமக்கு தருகிறவர். எனவே அடுத்த நாளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கு கடவுள் உணவை கொடுத்தால் அதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம், உண்போம். அடுத்த நாளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே இறைவன் நமக்கு அடுத்த நாளுக்கு வேண்டியதை கொடுப்பார் என்பதற்காக தான் இந்த உணவு ஒரு நாள் மட்டும் அழியாமல் இருக்கும். ஆனால் அதே உணவு ஓய்வு நாளுக்கு சேர்த்து எடுத்தா அழியாது. ஓய்வு நாள் வேலை செய்யக்கூடாது. அதனால் அன்றைக்கு மட்டும் 2 நாளைக்குரிய மன்னாவை சேகரித்து வைத்தால் அது அழிந்து போகாது. இரண்டாவதாக, ஏன் இந்த உணவு ஒரு நாளைக்கு மட்டும் கொடுக்கப்படுகிறது? கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை புது புது உணவால் உண்பிக்கிறார். பழையது அல்ல, புது உணவு. எனவே புதுமையான உணவால் கடவுள் நம்மை உண்பிக்கிறார் என்பதற்காக தான் அன்றைக்கும் மன்னா பொழியப்பட்டது. 2 காரணங்களுக்காக இந்த மன்னா பொழியப்பட்டது. இந்த மன்னாவை மூன்றாவது, மோசே இறந்து போகிற வரைக்கும் கடவுள் கொடுத்தார். மோசே இறந்து போன பிறகு அந்த உணவு நின்று விட்டது. அதுவும் அந்த பாலைவனத்தின் கடைசி எல்லை, பாலைவனத்தை கடந்து வந்து விட்டார்கள். ஒரு பெரிய குன்று மலை, அதிலிருந்து பாலஸ்தீன் நாட்டை பார்க்க முடியும். கடவுள் மோசேயுக்கு அந்த பாலஸ்தீன் நாட்டை காட்டுகிறார். அந்த இடத்துல
மோசே இறந்து போகிறார். இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு கோயில் அவர் இறந்ததின் நினைவாக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து பார்த்தால் பாலஸ்தீன் நாடு நன்றாக தெரியும். அந்த பாலஸ்தீன் நாட்டில் அதன் நடுவில் யோர்தான் நதி ஓடுவது, அது செழிப்பாக இருப்பது, இதெல்லாம் இந்த மலையிலிருந்து பார்த்தாலே தெரியும். மோசே இத்தனை நாட்களாக மக்களை வழி நடத்தி வந்தார். ஆனால் அந்த புண்ணிய பூமியிலே அவர் காலடி வைக்கவில்லை. ஏன்? அந்த பாறையை தட்டு, அதிலிருந்து தண்ணீர் வரும் என்று கடவுள் சொன்னார். இவர் அந்த பாறையை தட்டினார், தண்ணீர் வரவில்லை. அவரு கொஞ்சம் கோபம், அதனால அந்த பாறையை 2 தடவை வேகமாக அடிச்சிட்டார். ஆனால் அதிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது. ஆனால் இவருடைய கோபம், இவருடைய ஆத்திரம் கடவுளுக்கு பிடிக்கல. அதனால கடவுள் சொன்னாரு, நீ இந்த மக்களை இவ்வளவு தூரம் வழி நடத்தி வந்தாய், ஆனால் நீயே என்னிடத்தில் பொறுமையை இழந்து விட்டாய். அதனால் நீ வாக்களிக்கப்பட்ட நாட்டில் காலை வைக்க மாட்டாய் என்று கடவுள் சொல்லி தண்டிக்கிறார். ஆனாலும் அந்த நாடு எப்படி இருந்தது என்பதை அவரை, அந்த நாட்டை தனது காட்சியில் காண வைக்கிறார். அந்த மலையிலிருந்து அவர் வாக்களிக்கப்பட்ட நாட்டை கண்டார். அதிலிருந்து பார்த்தாலே அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டினுடைய வளமை நன்றாக தெரியும். அதை பார்க்கிற பாக்கியம், அதில் அடியெடுத்து வைக்கிற பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆக என்றைக்கு மோசே இறந்தாரோ அன்றிலிருந்து இந்த மன்னா பொழிவது நின்றுவிட்டது. ஏன்? அதனுள்ளிருந்து அந்த மலையிலிருந்து கீழே இறங்கினால வாக்களிக்கப்பட்ட நாடு. எனவே வாக்களிக்கப்பட்ட நாட்டில் இவர்கள் காலடி வைக்கிறார்கள். அங்கே அவர்கள் இனிமேல் அந்த இடத்தை உழுது பயிர் செய்து உணவை தயாரிப்பார்கள். அங்கே இருக்கின்ற காய் கனிகளை உண்பார்கள். அதனால் இனிமேல் உழைக்காமல் அற்புத விதமாக உணவை உண்ண வாய்ப்பு இல்லை. உழைத்து உணவை உண்ண வேண்டும் என்ற நியதியை கடவுள் அந்த புண்ணிய பூமியிலே இவர்களுக்கு கொடுக்கிறார். ஆக மன்னா மோசே இறந்ததோடு நின்று விடுகிறது. ஏறக்குறைய 40 ஆண்டுகள் இவர்கள் அந்த பாலை நிலத்தில் வழி நடந்த போது இவர்களுக்கு மன்னா அருளப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த மன்னா நின்றுவிட்டது. இதை நினைத்துதான் யூதர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். ஒரு நாள் உணவு கொடுத்தீங்க, சரி, நல்லதுதான். ஆனா மோசே பல ஆண்டுகள் எங்களுக்கு உணவு கொடுத்தாரே, மன்னாவை நாங்கள் உழைக்காமலேயே தினமும் உண்டு மகிழ்ந்தோமே, அப்படி எங்களுக்கு என்ன அடையாளம் காட்டுகிறீர் என்று கேட்கிறார்கள். இயேசு 40 ஆண்டுகள் மட்டுமல்ல, உலகத்தில் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதிலிருந்து இதுவரை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நற்கருணை என்னும் அழியாத உணவை நமக்கு வழங்கி வருகிறார். அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு தாகம் எடுக்காது என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவிடம் வருவோம், இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வோம், நமக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது. ஆண்டவரே, இதோ உமது உடலை நீர் எங்களுக்கு உணவாக வழங்குகிறீர். இயேசுவே, இதோ நம்பிக்கையோடு வருகிறோம், எங்களுக்கு தாகம் எடுக்காது. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்மையே நாடி வருகின்ற எங்களுக்கு உமது உடலை அழியாத உணவாக கொடுக்கிறீரே,
நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. மாண்புயரி வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். காலம் கடந்த இறைவனே, நாளும் உலகிலே வாழும் எமது உணவுமாக எழுந்தார் பாரிலே. காலம் கடந்த இறைவனே, நாளும் உலகிலே வாழும் எமது உணவுமாக எழுந்தார் பாரிலே. காலம் கடந்த இறைவனே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 2ஆம் தேதி புனித அத்தனாசியூஸ் ஆயர் மறை வல்லுனர் நினைவை கொண்டாடுகிறோம். இன்று லூர்து தொலைக்காட்சியை உபயம் செய்து இதை ஆண்டவருக்கின்றையாக பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம், ரயோனியன் பங்கு மக்களுக்காக திரு அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மேளை பார்ட்டிக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் மற்றும் சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசி ஹால் தொழில் வளர்ச்சிக்காக, ஆர்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக்கல் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய மற்றும் குடும்பம் கருத்துகளுக்காக, திருமதி ஆரோக்கியமேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபியே கஸ்தோன் உடல் நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக, சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்து ராஜ், அருள் ஆரோக்கியதாஸ் இவருடைய ஆண்மேளை பாட்டிக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துகள் நிறைவேற, பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்க, திரு அருள் பிரகாசம் ஆன்ம சாந்திக்காக, மாத குளோரி கோச்சிங் சென்டர் பெற்ற வெற்றிகளுக்கு நன்றியாக, இந்த ஆண்டும் பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வை எழுதி வெற்றி பெறவும், திரு மணிராஜ் அவருடைய ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பிரியநாயகர் சாமி, சூசை அந்தோனி சாமி, சூசைமரி ருசாலி ரெய்சி, லூர்துமரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசை நாயக்கர், பலாந்தின், ரெஜினா மேரி, ரெசின், ஆபேல், அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இறுதியமேரி, சூசை நாயக்கர், ஆரோக்கியமேரி, ரெசின், அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்கரெட், சபரி முத்தம்மாள் ஆகியோருடைய ஆண்மலை பாட்டிக்காக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருமதி பிலோமினா அவர்கள் இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜெனிஃபர், புவனேஸ்வரி, அனீஸ், லோகேஷ் இவருடைய உடல் நலனுக்காக, இவர்கள் பெற்ற நலனுக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும், வின்சென்ட், பாத்திமா, பபின்ராஜ், சகாயராஜ், திரு லெமன்சியா, லூர்துமரி, ஞான ஒளி, கெவின், ரவின், ஸ்டீஃபன் ராஜ், அலெக்சாண்டர், ஜான், புஷ்பமேரி, ஜெனோவியா, ஆண்ட்ரூ குடும்ப சமாதானத்துக்காக, ஒற்றுமைக்காக அவர்களுக்கு உடல் நலம் பெற பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. டாக்டர் பி ஜெராட் ஆனந்த் நல்ல உடல் நலம் பெற்றமைக்கு நன்றியடலாக குடும்ப கருத்துகளுக்காக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு பாபு கௌரி அவருடைய குடும்பத்திற்கு நிறை ஆசி பெற பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும்
மூட்டு வலி குறைந்து நன்றாக நடக்க, போதையிலிருந்து விடுபட பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் சோபனா சவுந்தரராஜன் நிச்சயார்த்தம் நல்ல முறையில் நிறைவேற இதை ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று பாரதி வீதி பகுதியிலே வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். அமலோப்பம் மேல்நிலைப் பள்ளி, அமலோப்பவம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். பியோலின் மதன் நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமா மேத்யூ இறந்த 25வது நினைவு. மேரி கரோலின் ஆன்மா, நாகையா ரிஷார், ஜோசப்பின், அந்த்வானன், லாசரஸ், சிஸ்டர் டிசைபிள்ஸ் சபையில் இருந்த ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனமார்ந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, ஓம் திருமகன் கிறிஸ்து மெய்யான கடவுள் என்ற உண்மையை நாங்கள் நிலைநாட்டுவதற்காக சிறந்த முறையில் போராடுகிறோம். ஆயரான புனித அத்தனாசியூஸ் இதற்காக அவரை தேர்ந்தெடுத்தீர். அப்புனிதரின் வேண்டுதலால் அவரைய போதனைகள் வழியாக அவருடைய வழிகாட்டுதலாலும் நாங்கள் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆழ்ந்து அறிவதிலும் அன்பு செய்வதிலும் நாளுக்கு நாள் வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞர்களையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென்று கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை
நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன், ஒப்படைக்கிறேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன், ஒப்படைக்கிறேன். எனக்கு அடைக்கலம் தரும் கட்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கட்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன், ஒப்படைக்கிறேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன், ஒப்படைக்கிறேன். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சியினின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலினின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்திற்குள் வைத்து காக்கின்றீர். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன், ஒப்படைக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிறத்தில் மன்னாவை உண்டனரே, அவர் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றார்கள். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்துலகின் நிறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் நிறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்ம பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிகுந்த இறைவா, புனித அத்தனாசியூசின் நினைவாக நாங்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கையை கண்ணோக்கி அருளும். இப்புனிதர் உறுதியாய் விசுவசித்து நிலைநாட்டிய போதனைகளை நாங்களும் பற்றி கொண்டு அவற்றிற்கு சாட்சியாய் வாழ்ந்து மீட்படைய திருப்பணி துணை புரிவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்து உரைப்பதும் சிறப்பாக
எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் இறக்க மாட்டார், கொலையுண்ட அவர் என்றென்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் தரம் படைத்த தூதர் அணிகளும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூளையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இன்று உபயம் செய்வோர், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துக்கள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், தூய இதய ஆண்டவர் பக்தர்களாகிய அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த திருப்பலி நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் இவ்வுலகில் உமக்கு நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியின் ஒன்றைப்பெல் எல்லா புகழோ மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். என் ஆன்ம உணவேவா, என் உள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவேவா, என் உள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவேவா. முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயினரும், உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம்.
முடிந்து போயினர். உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவேவா. என் உள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா, என் ஆன்ம உணவேவா. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த. பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த. நீசனம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ, நீசமும் அதிசய இரக்கமும் அன்றோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். ஜெபிப்போமாக. எங்கள் நல்லாயனாம் அன்பு தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆடுகளாகிய எங்களுக்காக தம்மையே கையளித்த மாபெரும் மறை நிகழ்ச்சியை இப்போது கொண்டாடி மகிழ்ந்த நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துன்பங்கள் நெருக்கடியில் நிறைந்த எங்கள் வாழ்க்கையில் எங்களை நேரிய பாதையில் வழிநடத்தி நீர் வாக்களித்த நாட்டை நாங்கள் அடைய செய்தருளோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே தேங்கமிழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. தேங்கமிழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. வானகமும் இந்த வையகமும் அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே